கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவால் கொடுக்கப்பட்ட இந்த அவர்லேண்ட் போன்ற டெண்டர்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி கவுன்சிலாக வந்து திமுக சார்ந்தவராக இருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க ஒரு லாபி பண்ணி இடையூறு பண்ணுறாங்க. இங்கே இந்த கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா திமுக கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவால் கொடுக்கப்பட்ட இந்த அவர்லேண்ட் போன்ற டெண்டர்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையை வந்து தூய்மை நகரமாக கொண்டு போகிறோன்னு குப்பை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா மாநகராட்சி கவுன்சிலாக வந்து திமுக சார்ந்தவராக இருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க ஒரு லாபி பண்ணி இடையூறு பண்ணுறாங்க. இங்கே இந்த கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா திமுக கொண்டு வந்த கம்பெனியாகவே இருக்குது. அவங்களும் வந்து இது துரிதமாக செயல்படாமல் மக்களுக்கு இடையூறு இருக்குது. கண்டிப்பாக இவங்களோட டெண்டர் டேட் வந்து முடிய போகுது. இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், கரப்ஷன் கமிஷன் இல்லாத அரசாங்கம். யாரெல்லாம் மக்களுக்கு சேவை செய்வார்களோ, யாரெல்லாம் மக்களுக்கு கரெக்டான முறையில் வந்து விலைப்பட்டியலை கொடுத்து டெண்டர் எடுத்து முறையாக அத்தியாவசிய தேவை நிறைவேற்றுவார்களோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து துணை நிற்கும். அதுக்கான முயற்சி வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போறீங்க. இன்னும் இந்த மானிய கோரிக்கை பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான மாற்றம் வந்து நிறைய நடக்கும்னு நான் சொல்கிறேன். சார், இப்போ வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து நம்மளால வந்து சொல்லி அந்த வேலையை செய்ய முடியல சார். இல்லை, நீங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால் கண்டிப்பாக நடக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஆணையர் அவர்கள், கார்பரேஷன் அதிகாரிகள் ஒரு 90-95% வந்து சால்வ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அங்கே கார்பரேஷன் கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நாங்கள் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சில இடத்துல இடையூறு பண்ணுறாங்க. இவங்க சென்னை போன்ற பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இபி டிபார்ட்மெண்ட்டே கையில் எடுத்து ஃபீஸ் எல்லாம் போடுங்கிற நிகழ்வுலாம் பார்த்தோம். அமைச்சரே வந்து கம்ப்ளைண்ட் வச்சார். அவர்களுக்கு மக்களுக்கான இடையூறை பண்ணி மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு, மாநகராட்சி தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதை தாண்டி நீங்கள் தொடர்ச்சியாக வந்து இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் மக்களுக்கான பிரச்சனையை சால்வ் செய்யக்கூடிய அரசாங்கமாக மாண்புமிகு முதலமைச்சர் அரசாங்கமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன்.